பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய மாதத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்தின் 8வது மாதத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 7 மாதம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணியைப் போல வேலியடைத்தீர், பாதுகாத்தீர் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அமீன். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா தேவனே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலும் சமாதானம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஷம்மா தம் சமூகம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா நிசி எங்கள் ஜெயக்கொடியானவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலியோன் உன்னதமான கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ரோஹி எங்கள் மேய்ப்பரானவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா சிட்கேனு நீதியாயிருக்கிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா சபையோத்த சேனைகளின் கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா மெகாதீஸ் பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ரஃபா சுகமளிக்கிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா உசேனு உருவாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலோஹீனு எங்களுடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலோஹா உம்முடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலோஹே என் தேவனே மக்கு ஸ்தோத்திரம், எலோஹீம் எங்கும் நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரம், எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம், எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்திரம், யூதா கோத்திரத்து சிங்கமே மக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காக அந்த பூமியில் வந்த தேவகுமாரனே மக்கு ஸ்தோத்திரம், எல்லா மனுஷருடைய பாவங்களையும் நோய்களையும் சாபங்களையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியை மக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காக ஜீவபலி ஆனவரே மக்கு ஸ்தோத்திரம், பிசாசின் கிரியைகளை அழித்தவரே மக்கு ஸ்தோத்திரம், மரணத்தின் பாதாளத்தையும் ஜெயித்தவரே மக்கு ஸ்தோத்திரம், மரித்த 3வது நாளில் உயிரோடு எழுந்தீரே மக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தவரே மக்கு ஸ்தோத்திரம், பிதாவாகி தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம், மீண்டும் எங்களுக்காக வரப்போகிறவரே மக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய ரகசிய வருகைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம், சத்திய ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம், பிதாவின் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம், உயிர்ப்பிக்கிற ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், ஞானத்தின் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், பலனுள்ள ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியையும் அருளும் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம், விண்ணப்பத்தின் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், வாக்கு கடங்காத பெருமுச்சுகளோடு வேண்டுதல் செய்பவரே மக்கு ஸ்தோத்திரம், அன்பின் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்றீரே மக்கு ஸ்தோத்திரம், 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 நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும் என்றீரே மக்கு ஸ்தோத்திரம், 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 வழுவாதபடி எங்களை காப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய வருகையை எங்களுடைய கண்கள் யாவும் காணப்போவதற்காக ஸ்தோத்திரம், 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 துதிகன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் என் தகப்பனே. அமீன். இந்த நாளிலும் கூட கிருபையுள்ளவர் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். யாத்திராகமம் 33:17. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமீன். என் தகப்பனே, உம்முடைய கிருபை மாத்திரமே நாங்கள் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் ராஜா. எங்கள் சுய பலத்தினால் அல்ல தகப்பனே அப்பா, எங்களுடைய வழிநடத்தினால் அல்ல தகப்பனே, எங்கள் சுய புத்தினால் அல்ல தகப்பனே. தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஜீவன், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த வருஷத்தை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது கடந்த 7 மாதம் முழுவதும் நீர் எங்களை வேலி அடைத்தீர் ஆண்டவரே. எல்லா ஆபத்துக்கும் மோசத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்தீர் ஆண்டவரே. நெருக்குண்ட நேரத்தில் எல்லாம் கர்த்தர் எங்கள் கட்டுகளை அறுத்து எங்களை விடுதலை அளித்தீரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் கர்த்தர் எங்களை தைரியப்படுத்தினீர், எங்களை பலப்படுத்தினீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்பா. நன்மைகளினால் நீர்கள் நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தையும் தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக, உம்முடைய இரக்கம் எங்களோடு இருப்பதாக, உம்முடைய தயவு எங்களை தேற்றுவதாக தகப்பனே. உம்முடைய வழிநடத்துதல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். யாத்திராகமம் 33:19. எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். ஹல்லேலூயா ராஜா. உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் ஆண்டவரே எங்களுக்கு உண்டாகும்படியாக, எங்கள் குடும்பம் எங்கள் சபைக்கு உண்டாகும்படியாக தகப்பனே அப்பா, எங்கள் மீறுதல்கள் குறைகள் குற்றங்களை மன்னித்து தயை புரிவீராக. தேவன் எங்கள் மீது கிருபையாயிருப்பீராக ராஜா. அமீன் அப்பா. அப்பா, உம்முடைய பார்வைக்கு முன்பதாக உமக்கு விரோதமாய் நாங்கள் ஒன்றும் செய்யாதபடிக்கு
எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் விழித்திருந்து தேவனுக்கு பிரியமானதை செய்யத்தக்கதான கிருபை தாங்க. இந்த ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் கர்த்தர் எங்கள் கொடுத்தது, ஜீவன் நீர் எங்களுக்கு அருள் செய்தியது தகப்பனே. அப்பா, உமக்கு விரோதமாய் நாங்கள் ஒன்றும் செய்யலாகாது என் ராஜா. ஆமீன் என் தகப்பன். எங்கள் வாயின் வார்த்தை, எங்கள் இருதயத்தின் தியானம் சகலமும் தெய்வ சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. சகலமும் பிரியமுள்ளதா இருப்பதாக தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. என்னாகமம் 6:25. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஹல்லேலூயா. ஆமீன் என் தகப்பனே. இந்த மாதத்தின் முதலாம் நாளிலும் கூட என் ராஜா ஆவியானவரே, ஒவ்வொரு மனுஷரையும் நீ தேற்றுவீராக, தைரியப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக தகப்பனே. ஆமீன் என் ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய மகிமை எல்லா மனுஷன் மீதும் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் எல்லா மனுஷன் முகத்தையும் நீர் பிரகாசிக்க பண்ணுவீராக தகப்பனே. அந்த ஒளியின் பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கத்தக்கதான கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா ராஜா. எங்களை காண்கிறவர்கள் ஆண்டவரே, இருளிலிருந்து வெளிச்சத்தை காணத்தக்கதான கிருபை தாங்க. தேவனுடைய வழியிலே நடக்கத்தக்கதான கிருபை தாங்க. எங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமீன். நாங்கள் உம்முடைய பிரதிநிதியா இந்த பூமியிலே வாழத்தக்கதான கிருபை தாங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். 2 கொரிந்தியர் 12:9. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. ஆமீன் என் ஆவியானவரே. எங்கள் சரீரம் பலவெண்ணப்பட்டு போயிருக்கலாம் ராஜா தகப்பனே. பலவிதமான காயங்கள், பலவிதமான நோய்களால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் தகப்பனே. என் தேவாதி தேவன் ஹல்லேலூயா, மனதுருகிற கர்த்தர் எங்களோடு இருப்பீராக. எங்களோடு தங்கி இருந்து எங்களோடு வாசம் பண்ணி வழி நடத்துவீராக. உம்முடைய சுத்த கிருபையினால நீர் எங்களை தேற்றுவீராக தகப்பனே. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் மாத்திரமே அப்பா சகாலத்தையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. எங்கள் சுய பலத்தை அல்ல ராஜா. அப்பா, பரத்திலிருந்து வருகிற உன்னதமான பலன் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி வழிநடத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபை எங்களை தாங்குவதற்காக நன்றி. உடைய பலன் சம்பூர்ணமா எங்களுக்குள்ளே இறங்குவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யோவான் 1:16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமீன். ஹல்லேலூயா. எங்களுடைய காணிக்கைகள் அல்ல ராஜா, நாங்கள் ஏறெடுக்கிற ஸ்தோத்திர பலிகள் அல்ல தகப்பனே. தேவனுடைய கிருபை மாத்திரமே அப்பா தகப்பனே இம்மட்டும் எங்களை தாங்கினது, இனிமேலும் எங்களை வழிநடத்த போவது. ஆமீன் பிதாவே. எங்களை முற்றிலுமாக தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குடும்பம் ஆண்டவர், எங்கள் சபை, எங்கள் ஊழியத்தை சகாலத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் தேசத்தை தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதித்துள்ளும் ஆண்டவரே. எங்களுக்கு உண்டான இந்த கிருபை, இந்த பாக்கியம் என்ன ஆண்டவரே அப்பா, எல்லா ஜனங்களும் கிடைக்க வேண்டுமே. கர்த்தர் இறங்குவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தயை உண்டாவதாக. எங்கள் இந்திய தேசத்தின் எல்லையெங்கும் நீங்க வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. உம்முடைய சாட்சியின் கூட்டம் பெருகட்டும் என் தகப்பனே. ஆமீன் பிதாவே. ஸ்தோத்திர பலிகள் பெருகுவதாக. தேவ வல்லமைகள் தேசத்தில் இறங்கட்டும் என் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எங்கள் தேசத்தில் நிறைவேறும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விளைநிலங்கள், களஞ்சியங்களை ஆசீர்வதிங்க. நீர்நிலைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அமீனப்பா. எங்களுக்கு போக மற்ற தேசங்களுக்கு நாங்கள் கொடுத்து உதவத்தக்கதான கிருபை தாங்கப்பா. நன்றி நன்றி நன்றி. தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, தெளிந்த புத்தியை கொடுத்து வழிநடத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உமக்கே மகிமை உண்டாவதாக. லூக்கா 1:30. பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஹல்லேலூயா. ஆமீன் என் தகப்பனே. எந்தெந்த காரியத்தை குறித்து உம்முடைய பிள்ளைகள் பயத்தோடு இருக்கிறார்களோ ஏசப்பா, அவர்களை நீ வேளையில நீங்க தேற்றுங்க, தைரியப்படுத்துங்க. உம்முடைய வசனத்தின் மூலமாய் தேற்றி பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் என் ஆண்டவரே. இம்மட்டும் தாங்கிய என் கிருபை இனியும் எங்களை கைவிடாமல் நீர் எங்களை பாதுகாப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ராஜா. இந்த விசுவாசமும் ஆண்டவரே அப்பா, அந்த தேற்றுகிற பலனும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. தகப்பன் நீர் பேசுவீராக, தைரியப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே. பயப்படாதே நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமீன் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்முடைய ஞானம் எங்களுக்கு உண்டாகட்டும். உம்முடைய வழிநடத்துதல், உம்முடைய போதனை அனுதினமும் எங்களோடு இருக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சரீரத்துக்கு நாங்கள் உணவு உட்கொண்டு பலப்படுத்துவது போல உள்ளான மனுஷன் உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொன்றும் ஆண்டவரே நாங்கள் உட்கொள்ளத்தக்கதான கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா தகப்பனே. எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இவ்வேளையிலும் கூட உம்முடைய பரிசுத்தவான்கள், உம்முடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், தீர்க்க
தீர்க்கதரிசிகள், வேத ஆசிரியர்கள், விசுவாச குடும்பங்கள், ஜாமக்கார ஜப வீரர்கள் என்று பேர் பேராய் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. புதிய பலத்தினால் நிரப்புங்க, புதிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க தகப்பனே. ஆமீன் என் ஆண்டவரே. ஹல்லேலூயா. புதிய கிருபைகளால் நிரப்ப வேண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை பாதுகாத்து போஷித்து வழிநடத்துவீராக. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உலக நாடுகளில் எல்லாம் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா தகப்பனே. உம்முடைய கிருபை அவர்களோடு இருப்பதாக. இஸ்ரேலின் ராணுவத்தை நீர் ஆளுகை செய்தள்ளும். உம்முடைய சித்தத்துகள் ஒப்புக் கொடுக்கிறோம் என் ராஜா. உமக்கு நன்றி. பாலஸ்தீன், உக்ரைன், ரஷ்யா, சிரியா, லெபனனுக்காக, ஈரானுக்காக ஜெபிக்கிறோம். டர்க்கிக்காக ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. அமெரிக்கா, சைனா, ஜப்பானுக்காக ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சமாதானத்தினால் நிரப்புங்க என் ஆண்டவரே. அப்பா, அந்த சுனாமினால பேரழிவு வராதபடி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஆவியானவர் இறங்குவீராக. தெய்வ பயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. உமக்கு பயந்து நாங்கள் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் உம்முடைய செட்டைகளினால் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வேலி அடிக்கிறீர். நீர் எங்களை பாதுகாக்கிறீர் என்பதை நாங்கள் எங்கள் அனுதின வாழ்வில் நாங்கள் உணர்கிறோம் என் ராஜா. இந்த பாக்கியத்தை எல்லா ஜனங்களும் பெற வேண்டும் என்பதே உம்முடைய வாஞ்சையா இருக்கிறது. அப்படியே நீர் செய்வீராக அப்பா. அம்மாக்கு மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.